வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஆடி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆடி மாதம்னாலே ரொம்ப விசேஷந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான விசேஷங்களும் பூஜைகளும் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு விதவிதமாக நம்ம பிரசாதமும் நெய்வேத்தியமும் சாமிக்கு படைச்சிக்கிட்டு இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பாரம்பரியமான தேங்காய் பால் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் காமிச்சதெல்லாம் தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதுக்கு நீங்கள் அரிசியை டைரெக்டாக சேர்த்தாலும் சரி ஊற போட்டு, இல்லை நீங்கள் அதுக்கு பதிலாக அரிசி மாவை சேர்த்தாலும் ரெண்டும் ஒன்று தான். எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அரிசியை ஊற போட்டு செஞ்சாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு ஸ்பூனு மாவு சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு. இப்போ நான் தேங்காய் பால் எடுக்கிறேன். தேங்காய் பால் நல்லா கெட்டியான பாலை தனியாகவும், மறுபடியும் ஒருக்கா அரைச்சி கொஞ்சம் தண்ணியான பாலை தனியாகவும் எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த பால் தேங்காய் அரைக்கும் போதே நான் அரிசியும் அது கூட சேர்த்து அரைச்சிட்டேன். அரிசி 1 கப்பு தேங்காவுக்கு 1 ஸ்பூனு அரிசி சேர்த்துருக்கிறேன் நான். இது கரெக்டான அளவு. ஏலக்காய் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி ஏலக்காய் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைக்கும் போதே நீங்கள் அரிசியும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திக்கான பால் முதலே ஊற்றக்கூடாதுல்ல, அதனால திக்கான பால் தனியாகவும் தண்ணி பால் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு தேங்காவுக்கு நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லமும் கரெக்டான அளவு இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த தேங்காய் பால் ரெசிபி நீங்கள் நிறையா பேர் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுங்களையும் செய்வாங்க. உங்கள் வீட்டுக்களையும் இதே மாதிரி நீங்கள் செய்வீங்களா, இல்லை வித்தியாசமாக எதுவும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் திக்கான பாலும் கொஞ்சம் 2வது எடுத்த பாலும் தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் எப்படி க்ளீனாக தான் இருக்குது, ஆல்ரெடி நல்ல சுத்தமான வெல்லம் தான். அதனால நான் வடிகட்டாமல் டைரெக்டாக காலி மெல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த வெல்லம் மெல்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி போதும். இந்த தண்ணியில் இது மெல்ட் ஆயிரும். நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஒரே நாளில் செஞ்சாலும் சரி, ஆடி பெருக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி 5 வகையில் 7 வகையில் இந்த மாதிரி பிரசாதங்கள் நெய்வேத்தியங்கள் செஞ்சாலும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்யலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி எந்த நாளுக்கு வேணாலும் எதையாச்சும் ஒன்று நீங்கள் இருக்கிற மாதிரி வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நெய்வேத்தியமாகவும் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு பண்ணி நம்ம கையால் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி, குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷம் நாட்களையும் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரசாதம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆடி மாதம்னாலே ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அந்த மெல்ட் ஆகி கொஞ்சம் கொதிச்சிருச்சு வெல்லம். அந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு எடுத்த பால் வச்சுட்டு செகண்ட் எடுத்த 2வது பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை ஊற்றிக்கிட்டேன். அதை ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். அது அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம இதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா முறை கொட்டி வருது பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு பொருளாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரண்டி விட்டு இப்படி கலக்கி விட்டுக்கோங்க, பொங்கிடாமல் லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் திக்கான பால் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த திக்கான பாலையும் ஊற்றிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருந்தனால இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இப்போ சேர்ப்பேன் நான் பொடியை. நீங்கள் ஏலக்காய் முழுசாக பொடி இல்லாமல் முழுசாக சேர்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் தேங்காய் அரைக்கும் போது ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. தேங்காய் பால் உங்களுக்கே தெரியும், தேங்காய் பால் ரொம்ப நல்லது. அல்சருக்கு, அசிடிட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இதில் சீனிலாம் சேர்க்காம வெல்லத்தில் செய்கிறோம். ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்கிறோம். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. அப்புறம் தேங்காய் இதெல்லாம் ஆடி மாதம்னால விவசாயிங்களுக்கும் விவசாயம் நல்லா பெருகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மழைக்கும் தண்ணிக்கும் நன்றி செலுத்த விதமாக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம
இப்போ காவேரி ஆற்றுல அந்த காலத்தில் காவேரி ஆறு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அங்கேருந்து புனித நதி இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிடலாம் ஆழிப்பெருக்குக்கு. இல்லைன்னா வீட்டில் கூட சாமி கும்பிடலாம். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பால் நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ சும்மா ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்து அதில் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா செவந்தோடனே நான் இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான இதில் திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். நான் கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்க்கலை, இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்குறேன். உடச்சி விட்டு சின்ன சின்னதாலும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பெருசாக முழுசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது குடிச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக வாயில் கடிபடும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைட்டாக செவந்தால் போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த பாருங்கள் கலர் கொஞ்சம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டயத்தில். இப்போ நான் கொஞ்சம் சாமிக்கு காட்டுறதுனால நெய்வேத்தியமாக அதனால தனியாக எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன். அது மேலே இப்படி ஊற்றிக்கிறேன் நான். ஆயிடுச்சு. நம்மகிட்ட பாரம்பரியமான தேங்காய் பால், ஆடி ஸ்பெஷல் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியாக இப்போ செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே தேங்காய் பால் தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும், அந்த மாதிரி. இப்போ ரெண்டாவது ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டாவது நைவேத்தியம் சேர்க்குறது இதுவும் ரொம்ப ஈஸி. இது நெய்வேத்தியமாக எல்லா கோயில்களையும் கிடைக்கும். எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷலாக செய்வாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எந்த நல்ல நாள் இருந்தாலும் இது ஈஸியாக அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு என்னடா சல்லடையில் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. சல்லடையில் நான் கழுவி தண்ணி வடிகிறதுக்காண்டி வச்சுருந்தேன், ஒரு ஸ்பூன் தான். அதனால நான் சல்லடையில் சின்ன சாயா சலிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சல்லடையில் போட்டு கழுவி தண்ணி வடிய வச்சுருந்தேன். அதை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கழுவி போட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக இருக்குல்ல சாமிக்கு படைக்க போகிறது, அதனால கொஞ்சம் சுத்தமாக இது பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதே அளவு 2 பெரிய கரண்டி டேபிள் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனு பருப்பு எடுத்துருக்கிறேன் நான், பாசிப்பருப்பு. அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த பருப்பு கூட அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போது நல்லா கமகமன்னு நல்லா மணக்கும், சூப்பராக இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு இது ரெண்டாவது இது பருப்பு வகையிலையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் மட்டும் செஞ்சோம், தேங்காய் பாலும் அரிசி கூட. இப்போ தேங்காயும் பாசிப்பருப்பு கூடவும் இன்னொரு நெய்வேத்தியமாக இதை செய்கிறேன். இது பாருங்கள் நல்லா செவக்க நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது நல்லா கம நல்லா மணக்கும் பாருங்கள். இதுக்கு இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூனு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி அது கூட நல்லா அப்படியே கலந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க, அந்த வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கு நான் 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து இப்படி நல்லா கலக்கி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாத்துலேயும் நல்லா அப்படியே சாய்ந்து நல்லா ஆயிரும் பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா இதாயிரும் பாருங்கள். இப்போ நல்லா நம்மகிட்ட எல்லாமே வெல்லங்களும் நல்லா மெல்ட் ஆகி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான் இது இந்த பிரசாதம். இந்த நெய்வேத்தியமாக நல்லா எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி நெய்வேத்தியம் தான் காட்டுவோம் நாங்கள். அதிகப்படியாக ஏதாச்சும் விசேஷம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்வோம் நாங்கள். அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லது. இது ரெண்டாவது பருப்பில் ரெண்டாவது நம்மோட்டு நெய்வேத்தியம். உங்கள் வீட்டில் நீங்கள் வித்தியாசமாக அந்த மாதிரி எதுவும் பிரசாதங்கள் நெய்வேத்தியங்கள் செய்கிறீங்கன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் யார் யார் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3வது பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். எடுத்தது வந்து
பாசிப்பருப்பு, இது வந்து கடலைப்பருப்பு. இதையும் அதே மாதிரி நான் கழுவி வடிகட்டி வச்சுருந்தேன் நான். அதனால தான் வடிகட்டியில் போட்டு வச்சுருந்தேன். இதையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், பொன்னிறமாக வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியானது. பாயாசம்னே சொல்லலாம் நீங்கள். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அப்படியே ஒரு தெய்வீகம் அப்படியே கோயிலெல்லாம் அப்படியே சூப்பராக ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் இந்த பாயாசம். நீங்கள் சாப்பிடும் போதும் சாமிக்கு படைக்கும் போதும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். 1 ஸ்பூனு கடலைப்பருப்புக்கு நான் 1 ஸ்பூனு தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்படின்னா சரியாக சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பூவையும் நல்லா இது கூடவே போட்டு சும்மா லேசாக லைட்டாக அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக அதில் இருக்கிற ட்ரைனஸ் போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம். அதில் இதையும் தேங்காயையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சேர்க்காம ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையானது வெல்லம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிப்பு நீங்கள் கூட குறைச்சி உங்கள் இனிப்பு நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 ஸ்பூனு இது பருப்புக்கும் 1 ஸ்பூன் தேங்காவுக்கும் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கிறேன் நான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியாக லிக்விடாக கலந்து வெந்து வரணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் நான் வெல்லம் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பருப்பும் தேங்காயும் அதை அது கூட சேர்த்துக்கிறேன். என்னோட இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வெந்து நல்லா வற்றி வரணும், நல்ல க்ரீமியாக வந்துடும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லா ஒரு சூப்பராக கமகமன்னு நம்மகிட்ட பாயாசம் வந்துடும். இப்போ இது நல்லா கொதித்து வற்றட்டும். இடையில இந்த மாதிரி பொங்கி மேலே வரும். அந்த நேரத்தில் லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு லைட்டாக லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ண தேவையில்லை. ஹையில் வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி நல்லா வற்றட்டும். அது கொஞ்சம் நம்மகிட்ட அப்படியே நம்ம எப்படி அரை சட்டி வச்சுருந்தோமா, அது அப்படியே காய்ச்சட்டி ஆகிற வரைக்கும் பாருங்கள். இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். காய்ச்சட்டி ஆகிற வரைக்கும் அது கொதிச்சா போதும். 5 நிமிஷத்தில் ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள். இப்படி நல்லா திக்காக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சூப்பர் கலர் வந்திருக்கு பாருங்கள். வீடியோவில் பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ஆனால் நேரில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது கூட நான் 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டேன். சும்மா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அந்த கோயில் வைப்ரேட் வரும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறனால தான் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். ஒரு திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை பந்த் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு இஷ்டமானது நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் என்ன அளவுக்கு திக்காக, இது ஆறிடுச்சுன்னா இன்னும் திக்காக வந்துடும். இதுக்கு மேலே இதை கொதிக்க விடக்கூடாது. இது கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய்யில் நான் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நான் பவுலில் மாற்றி வச்சுருந்து நம்ம பாயாசத்து மேலே ஊற்றிக்கலாம். சூப்பராக கமகமான பாயாசம் நெய்வேத்தியம் நம்மோட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்மோட்டு 3வது பிரசாதம். எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே நாளில் பண்ணினாலும் நல்லது. ஆடிப்பெருக்கு வருது, அன்றைக்கி தான் இந்த மாதிரி 5 வகையில் 7 வகையில் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் செஞ்சு நீங்கள் காட்டிக்கலாம். இல்லாட்டி ஆடி கீர்த்திகைக்கு காட்டலாம். ஆடி வெள்ளிக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம்தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பர்ஃபெக்ட் கலர் பாருங்கள். கிட்டத்துலேருந்து கொஞ்சம் நான் மொபைல் லைட் போட்டு காட்டுறேன். நல்லா இருக்குது பாருங்கள். இது பார்க்குறக்கு மட்டும் இல்லை, நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் ஆயிரும். இதுவும் நம்ம பாரம்பரியமான ஒரு பிரசாதம் சொல்லலாம்.
இதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது, எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அது நான் இப்போ ஷேர் பண்ணலை அவங்க கூட. கருப்பு எள் எடுத்துக்கேன். கருப்பு எள்ளை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவு நான் 1 கப்பு நிறையா நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். வறுக்கலை, பச்சையாக தான் சேர்த்துருக்குறேன். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தேவையில்லை பாருங்கள். நெய் எதுவுமே தேவையில்லை. இது பர்ஃபெக்ட் அளவு. இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி இது கரெக்டாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்ட அளவு. இன்றைக்கி பண்ண நான் இந்த அளவு கரெக்டான அளவு. 1 கப்பு எள்ளுக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதை நான் இன்றைக்கி லட்டு மாதிரி அந்த மாதிரி பிடிக்க மாட்டேன். நான் உருண்டையாக பிடிக்காமல் இது டேரெக்டாக இந்த மாதிரி தான் பொடி மாதிரி வச்சு சாமி கும்பிடுறது. நீங்கள் வேணால் லட்டு மாதிரி பிடிக்கிறதா இருந்தாலும் லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 உருண்டை அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறேன். என் பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு தான். அதுதான் உங்களுக்கு தெரியுமே, ஃபஸ்ட்டு சாமிக்கு படைக்காமல் நம்ம எச்சி பண்ணக்கூடாது. சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எள்ளு பொடி அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள். அடுத்தது 5வது நம்மகிட்ட பிரசாதம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக லேடிஸுங்க இந்த மாதிரி செய்கிற ஒரு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நார்மல் டயத்துலேயும் ஆடிக்கு மட்டும் இல்லை மற்ற நாள்களே கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. 40 வயசு கிட்ட 35 வயசு தாண்டிச்சுனாலே பெண்களுக்கு மூட்டு வலி, முதுவலி, இடுப்பு வலி இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் பாருங்கள். இதில் நிறைய அயரன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் ரிச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து எப்போவுமே நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம லட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து இந்த பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுக்கிட்டு இதோட தோலெல்லாம் நல்லா நீக்கிடுங்க. இப்போ எந்த அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்தேனோ அதே அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளையும் லைட்டாக வறுத்து விடுங்க. ரொம்ப தீஞ்சு போயிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, சட்டி லைட்டாக சூடாக தான் இருக்கும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் செவந்து அது ஒரு மாதிரி வெடிக்கும் பார்த்தீங்களா, பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அது கரெக்டாக டயம். அந்த டயத்தில் நீங்கள் கேஸை பந்த் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இது வேலையும். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்தி. இதுவும் நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டு பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நீங்கள் இப்போ இந்த 5மே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிஞ்சி போனால் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பட்டுன்னு ஆயிரும். 5 வகைனா 7 வகை கூட பிரசாதம் நீங்கள் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். பாருங்கள், இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பட்டுன்னு வெடிக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம கேஸை பந்த் பண்ணி கொஞ்சம் நேரம் சட்டியில் இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா தீஞ்சு போயிடாமல். அதனால் லைட்டாக இது பண்ணி லைட்டாக அது சூடு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே இதையும் கடலைப்பருப்பையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 கப்பு நிலக்கடலையும் 1 கப்பு எள்ளும் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கரெக்டாக அதே அளவு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லமும் கரெக்டான அளவு வந்துட்டு பாருங்கள். நல்லா தோல் நீக்கி நான் வச்சுருக்கிறேன் கடலை. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மகிட்ட எள்ளையும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சோண்டு நான் ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், 3மே சேம் குவான்டிட்டியில் எடுத்துருக்கிறேன் நான். இதை நல்லா இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் ஓகே. கொரகொரப்பாக நல்லா வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், லட்டு இப்போ பிடிச்சோன்னா பாருங்கள், நல்லா உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உருண்டை தருண்டை சூப்பராக வந்துடும். இது ரொம்ப ஹெல்திங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அரைக்கும் போதும் சரி, லட்டு பிடிக்கும் போதும் சரி, வறுக்கும் போதும் சரி, ரொம்ப கமகமன்னு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக லட்டு பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு இப்படி உருட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நெய்யெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக அந்த எள்ளுலையும்
கடலைப்பருப்புலையும் இருக்கிற எண்ணெயே அதில் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு நெய்வேத்தியம் பிரசாதம் நம்மட்டு எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து செய்கிற பிரசாதத்தை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரசாதமாக செஞ்சு சாமி கும்பிடுங்க. ஆடிப்பெருக்கில் எல்லார் குடும்பத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் வேண்டிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக எளிமையாக பாரம்பரியமான நம்மளுடைய நெய்வேத்தியங்கள் எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்தோம். இவ்வளோ நேரம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்குறோம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யார் யார் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் செய்வீங்களா, இல்லை வித்தியாசமாக செய்வீங்களா, அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபியும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. ஆடி பெரு வாழ்த்துக்கள். Okay, bye bye. Thanks for watching. See you again.